இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. குமார் கிட்ட வரலாம். குமார் சார், சங்கிகள் நடத்துகிற விழா நான் சொல்ல, சேகர் பாபு அமைச்சர் சொல்கிறாரு. ரெண்டாவது அவர் சொல்கிற மாதிரி கொள்கைகளை விட்டுட்டு நம்ம ஒரு தியேட்டரிக்ஸ்குள்ளே போகிறாங்க. சர்வைவலுக்கான ஒரு விழா, தமிழர்களுக்கான அடையாளங்களை கையில் எடுக்க வேண்டிய ஒரு விழா. இது இங்கே இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பாஜக பண்ணிட்டு இருப்பதுதான்ற பார்வையில் தான் இவங்க அதை பார்க்குறாங்க. இது நியாயப்படுத்தலாமா, நியாயமா? அதாவது நீங்கள் இந்து மதத்தை பொறுத்தவரை இது எப்போ விழித்துக்கொண்டு இதை மத ரீதியாக இந்த மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இன்னைக்கு நேற்று இல்லை, 6ஆம் நூற்றாண்டிலே வந்து விட்டது. ரைட்டு, இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கிறது. அதுக்கு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெரியவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே இஸ்லாம் மதம் என்னைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க மதத்தை பரப்ப நினைத்தாங்களோ அன்றைக்கு தான் இந்து மதத்தை கட்டமைக்கணும்னு எண்ணமே உருவானது. அப்போ தான் அதுக்கு எனக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது, இந்தியா அப்புறம் சொல்ல முடியும். அது இப்போ நம்ம இன்னைக்கு விவாதத்தில் இல்லை. இது எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்துக்களாகிய இருக்கிறவர்கள் பாஜகவில் இருக்கலாம், ஆர்எஸ்எஸில் நிறைய பேர் இந்துக்கள் இருக்கலாம், ஆர்எஸ்எஸில் எல்லா மதத்துக்காரங்க முஸ்லீம் உட்பட எல்லோரும் இருக்காங்க. அதாவது சனாதனம் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களுக்குமானது அப்படிங்கிற ஒரு மதம் ஒரு சகோதர பண்போடு இல்லாமல் பிற உயிர்களை எப்படி சாப்பிடுறதுன்னு ஐயா கேட்டார். இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். தேர்தலுக்கு 10 மாசம் முன்னாடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இதையே நீங்க ஒரு உத்தரப்பிரதேசத்திலயோ பீகார்லயோ போயிட்டு முருகனுக்கான விழா, நாங்க முருகனை முன்னெடுத்து செய்கிறோம் செய்ய முடியுமா? இதெல்லாம் தான் இங்க வைக்கக்கூடிய கேள்வி. சர்ச்சில் போய் மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, மோடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி உள்ளூரில் பயன் பண்ணி இந்துத்துவ ஆட்சி வந்து ஒரு நிமிஷம் நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் விளக்கமாக தான் பதில் சொல்லி ஆகணும். அதே போல் நீங்கள் பக்போர்டில் அதே போல் ஜமாத்துலலாம் அதை போலலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இந்துக்களாகிய எல்லாத்தையும் ஒன்று கூட்டி மத ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, வாழ்வியல் முறை நீங்க சொல்லக்கூடிய இடத்துல வாக்குகளை ஒன்று திரட்டி இந்துக்கள் இல்லைங்க. அது இந்த மாநாடு அப்படி நடக்க அரசியலுக்காக நடக்கல, இது முருகர் பக்த மாநாடு. ஆனால் அப்படி அப்படி அப்படிங்க நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்படி நீங்கள் எண்ணா கூட தப்பு இல்லை. ஏன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே கட்சியில் இருக்கிறவங்க, கட்சி ஆர்வம் உள்ளவங்க, இந்துத்துவ ஆர்வம் உள்ளவங்க, இந்து மதத்தை வழிபடுறவங்க, முருகனை வழிபடுறவங்க, இந்து கடவுள்களெல்லாம் போற்றுறவங்க, அதை அந்த முன்னெடுத்து வந்த கூட்டம் தான் இன்றைக்கி 5 லட்சத்துக்கு மேலே உள்ள கூட்டம் மதுரையில் கூடியிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அதுக்கு அரசியல் இல்லையா? அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒன்று கூடணும் ஆன்மீக அன்பர்கள், முருக பக்தர்கள், அதற்கான விழானா 2024 HRNC மினிஸ்ட்ரியை 7 நாட்கள் விழா எடுத்து முருகப்பெருமையை பாடி பல நிகழ்ச்சிகளும் நடத்தி தீர்மானங்களும் நிறைவேற்றியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை, அவங்க அதாவது எப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்கள கோயிலுக்கு அனுப்புவாங்க, மந்திரிகளை நீ இந்து அறநிலைத்துறை திருநர் பூசிக்கோ, பொட்டு வச்சுக்கோ, இந்து அறநிலைத்துறை காரியத்தை நீ பாரு, அதை செய் இதை செய், கோர்ட்டு என்ன உத்தரவு போட்டிருந்தாலும் கோர்ட்டு உத்தரவு எப்படியெல்லாம் அறநிலைத்துறையை எப்படி நடத்தணும், நீங்கள் கோர்ட் உத்தரவுகள்லாம் எப்படி இருக்குன்னா வெளியே இருந்து கொண்டு அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த ஆன்மீக முறைப்படி என்ன உண்டோ அதை நீங்கள் சரியாக செய்கிறாங்களான்னு பாருங்கள். இவ்வளவு தான் உங்களுக்கு லிமிட், அதிகாரமே இவ்வளவு தான் இருக்குன்னு சொன்னதை தாண்டி அவ்வளவு விஷயத்தில் உள்ள தலையிட்டு எல்லாத்தையும் நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். அதில் பல நல்லதும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க இப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஸ்கூலாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லதெல்லாம் இருக்குது. ஆனால் தவறுகள் நிறைய இருக்கிறது. அரசியலுக்காக இந்துக்களை தவறாக பயன்படுத்தி இந்துக்களுக்கு அனுதாபம் காமிக்கிறது போல இந்துக்களுக்கு ஆன்மீக ரீதியாக நாங்கள் நிறைய உதவி செய்கிறோம் அப்படின்றது சொல்லிக்கொண்டு அரசியல் ஒரு பக்கத்தில் இப்படி செய்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் துணை முதலமைச்சர் என்ன சொன்னார் மேடையில்? துணை முதலமைச்சர் சொல்கிற மேடையில் செல்வ பிறந்தகை இல்லையா, திருமாவளவன் இல்லையா, என்ன சொன்னாங்க? சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம், சனாதனத்தை அழிக்கிறதுல ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் இருக்குது. விபூதி பூசுகிற திருமாவளவன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கோயிலில் திருநீரை பூசிட்டு அழிக்கிறார். அது எல்லாம் வீடியோவில் பரவிட்டு இருக்கு. அதே போல் முதலமைச்சர் கூட ஒரு கோயிலில் போய் விபூதி அளிக்கிறார். நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே பார்த்துருப்பீங்க, அத்திவரதன் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவம். 5 கோடி பேர் வந்தாங்க சார். ஒரு கலவரம் உண்டா சார்?
ஒரே ஒரு சின்ன அகம்பாதம் உண்டு, அவ்வளவு கூட்டம் வந்தது, அவ்வளவு அமைதியா வந்து. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும் சார். பக்தர்கள் கண்டிப்பாக சுய கட்டுப்பாடு. அப்ப இதுக்கு எதுக்கு இவ்வளவு அப்படி வந்து ரொம்ப சிம்பிள் சார். நீங்க 5 கோடி எல்லாம் சொன்னாலும் ஒரு சின்ன சார், இது இங்க ஒரு நரேஷன் சார். சார், இது ஆன்மீக பூமி தமிழ்நாடு. அதுதான் என்னோட கேள்வியா வந்திருக்கு. இது தொடர்ந்து பெரியார் மண்ணு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நரேஷன் எதிர நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? தேர்தலை ஒட்டி பெரியாரிஸ்டுகள், பெரியார் ஆதரவாளர்கள், பெரியார கடவுளா பூஜிக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு அதான கடவுள். அவங்க நான் எப்படி தெரியுமா, எனக்கு கடவுள் யார் தெரியுமா? டிசிப்ளின் இஸ் காட். டிசிப்ளின் எந்த ஒரு மனுஷனுக்கு வந்ததோ அவன் தான் கடவுள். அவன் கத்துக்கிட்டானா அவனை தான் கடவுள்னு கும்பிடணும். ரொம்ப சிம்பிள். அந்த டிசிப்ளினை வர வைக்கிறது தான் இந்த பக்தி மார்க்கங்கள்லாம். ரொம்ப ஒரு மனிதனுக்கு டிசிப்ளின் நேரடியா வந்துடுறேன் சார். இன்றைய முருக மாநாட்டினுடைய என்ன அதுக்கான முன்னேற்பாடு, எதற்காக நடத்தப்படுகிறது? இந்துக்களை, இந்து மக்களுக்கு அவங்களுடைய ஆலயங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாத்துலேயும் முறைக்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக செக்யூலர் கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட், இந்திய அரசு இஸ் செக்யூலர் கவர்மெண்ட். அது 52லேருந்து 67 வரைக்கும் நார்மலாக தான் இருந்தது. அம்பேத்கர் 74 சட்டப்படி ஒழுங்காக இருந்தது. 76ல் 42வது அமெண்ட்மெண்ட்டில் செக்குலரிசத்தை கொண்டு வந்து, ஏன்னா இந்துத்துவ ஆல்வேஸ் எப்போதுமே அது செக்குலர். இந்து கோயிலில் மட்டும்தான், இந்து கோயிலில் உட்காந்துக்கிட்டு எல்லா சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்து கோயிலில் உட்காந்து கும்பிடலாம். இந்து மதத்தில் எந்த பாகுபாடும் கிடையாது. அது எல்லா உயிர்களுக்குமானது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடியது. ஆனால் இந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதி கட்சி ஆரம்பித்து, திராவிட கழகம்னு ஆரம்பித்து, கடைசியில் அந்த மதத்தை மற்ற மதங்களை, சிறுபான்மை மதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பெரும்பான்மை மதத்தை இக்னோர் பண்ணி அவங்க ஓட் பேங்கை சாலிடாக கையில் வைத்துக்கொண்டு இந்துக்களை இப்படி மெஸ்மரிசம் பண்ணி அவங்க ஓட்டையும் கொஞ்சம் எடுத்து நம்ம ஜெயிச்சிடலாங்கிறதுல வெற்றி அடைந்திருக்கிறார்கள் சார். தமிழ்நாட்டில் அவங்க சொல்லக்கூடிய வாதங்களை, நாங்கள் செய்யக்கூடிய செயல்களை பாருங்க. நாங்கள் என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்துருக்கோம், அதில் ஜாதி மத இன பாகுபாடு இல்லாமல் வந்துருக்கு. ஆனால் இந்த மாநாடு என்பது மொழி ரீதியாக, மத ரீதியாக பிளக்கும் முயற்சி. வாரம் ஒரு மாநாடு, ஒவ்வொரு மாவட்டத்தில் கிறிஸ்தவ மாநாடு, மாநாடு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பேசவே இல்லையே, அதெல்லாம் பேசவே பண்ணுறீங்களே. ஒவ்வொரு மாநாடு நடத்த, ஒவ்வொரு ஆடிட்டோரியத்தில் 25,000-30,000 பேர் இருக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டி வச்சு பூரா ஜபம் அப்படி நடத்திட்டு, அதை பத்தி நீங்க பேசலையே. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. இதையும் கேள்வி கேட்கறீங்க. அப்ப இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது சார், 100% ஆன்மீக சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு அந்த டவுட். கம் டு a conclusion, அது அரசியல் தான், இந்துக்களுக்காக ஒண்ணும் இல்லை. இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை, இங்க எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு தான் இருக்குன்றதான் வாதமா இருக்கு சார். கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு 2 இருக்கு. இவங்களுக்கெல்லாம் கிட்ட குறுகிய நேரோ மைண்டு தான் இவங்களுக்கு. இவங்க பார்வையே தான், அதுக்கு மேலே உலகமே கிடையாது. வடக்கே இமயமலையும், கிழக்கே வங்காள சமுத்திரத்தையும், தெற்கே இந்து மகா சமுத்திரத்தையும், மேற்கே அரபிக்கடலையும் உண்டு பண்ணது பெரியார் தான். குடுவிட்டு நீங்க வந்து இதான் தாரக மந்திரம் சொல்லாதீங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க உலகளாவிய ஒரு இனம், உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க. நாங்க ஒண்ணு இங்கிலீஷ் பேசினா அவமானம்னு சொல்லிட்டு அது நீங்க அது போல தெரிஞ்சுங்க. அகண்ட பார்வை உங்களுக்கு கிடையாது. நீங்க மத பார்வைன்றதா உலகத்திலேயே குறுகிய பார்வை. அத முதல்ல சொல்றேன். நன்றி. உலகத்துல 850 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா அனுதினமும் 600 கோடி மக்கள் ஏதோ ஒரு அவங்க நம்புற ஒரு வழிபாட்டு முறையை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா உலகம் பூரா இது நடைமுறையில் இருக்கிறது. ஐரோப்பா எடுத்துக்கங்க, எந்த நாட்டையும் எடுத்துக்கங்க. இங்கே வந்த சிறுபான்மையினர் மதத்தை அவங்களுக்கு பலம் தேவைன்னு அவங்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி அரசியல் ஆதாயத்துக்காக உங்களை நாடுனாங்கன்னா, நீங்கள் அவங்கள தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இந்து மதத்தை நீங்கள் வந்து விமர்சிச்சுக்கிட்டு, இந்து மதத்தை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதனுடைய சொத்துக்களை சாதிய பாகுபாடு சொல்லுங்க. ஏன் சாதிய பாகுபாடு? ஏன் மேல கீழ அத சொல்லுங்க. இருங்க, நான் முடிச்சறேன். அவங்களுடைய நீங்களும் இந்து நானும் இந்துன்னும் போது ஏன் மோதிக்கிறோம் அத சொல்லுங்க. இந்து அறநிலைத்துறையை நீங்க எடுத்து கையில வச்சிருக்கீங்களே, அதுல ஏதோ சில குறைகள் இருந்ததுன்னா நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும். ஆனால் இஸ்லாம்ல இல்லையா, கிறிஸ்தவத்துல இல்லையா, அதே உங்களால எடுக்க முடியாது. அதுலயும் பாகுபாடுகள் இருக்குன்றது அவருடைய வாதம். அவருடைய வாதம் மிச்ச மதங்களிலும் இருக்குன்றாரு. உங்களுடைய சுயநலம், நீங்க வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்துக்களுக்கு நீங்கள் துரோகம் விளைவிக்கிறீர்கள். அதற்கு
தமிழனை வஞ்சித்து விட்டு இந்து நீங்க சொல்றீங்க. தமிழனை வஞ்சித்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். இன்னைக்கு நடந்த பேச்சுக்களோ இல்ல அவர் சொன்ன தீர்மானங்களோ இது ஆன்மீக மாநாடை தாண்டி வேறு ஒரு திசையை பயணிக்குது. கோயில்களை பாதிக்கப்பட்டு நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன் சார். வடபழனியில எங்க வீட்டுக்கு இதை கவனமாக கேட்கணும், யாரும் குறிக்கிட்ட வேண்டாம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரியார் தெருன்னு ஒரு இடம் இருக்கு. அது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 85 சென்ட் வடபழனி கோயிலோட இடம். நான் 40 வருஷமாக அதை பார்த்துட்டு இருக்கேன். அதில் போர்டு 4 பக்கமும் இருக்கும். 2008 ஒரு ஒரு குரூப், ஒரு கிறிஸ்தவ குரூப்பு அந்த இடத்த எங்கள் இடம்னு சொல்லிட்டு அதை ட்ரெஸ்பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கோயிலில் வடபழனி கோயிலில் தடுக்கிறாங்க. கோயிலில் என்ன பண்ணியிருக்கணும், தடுத்துருக்கணுமே தவிர கோர்ட்டுக்கு போயிருக்கணும். கோயிலை கோர்ட்டுக்கு போக வச்சு கோர்ட்டுக்கு போய் கோயில் பேரில் இருக்கிற சொத்தை அந்த பத்திரத்தை இன்டர்வென்ஷன் இல்லாம இது எப்படி சார் கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். பத்திரத்தை இல்ல நடந்த சம்பவம் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. அந்த சொத்தை கோயிலில் டாக்குமெண்ட் வடபழனி கோயிலில் அந்த கோயில் டாக்குமெண்ட் ஒரிஜினல் காப்பியை காணும். நீதிமன்றத்தில் வழக்க போடுறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாரும் போகிறதில்ல. எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இருக்கிற சாதாரண கடையில் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகிறார். இஓ கோர்ட்டு கேட்குது, வரல. தாசில்தார் போகல, கலெக்டருக்கு ஆஜராகலை. எக்ஸ்பார்ட்டியில் ஆர்டர் ஆகுது. யாருக்கு, கிறிஸ்டின் மிஷனரிக்கு. ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டும் அதே மாதிரி கேட்குது, இங்கே யாரும் ஆஜராகலை. கடைசியில் என்ன, இது 2008 2015 18 இடையில அதிமுக அரசு வந்துருக்கு, அதை கண்டுக்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் யாருமே கோயில் தரப்புல ஆஜராகாம அந்த சொத்தினுடைய மதிப்பு 300 கோடி ரூபாய் ஒருதலை பட்சமா தீர்ப்பாய். இப்ப கட்டடம் கட்டி நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம சொல்றோம் ரைட் நம்ம ஒரு இன்சிடென்ட் சொல்றீங்க. ஆனா இத்தனை நிலங்கள் மீட்கப்பட்டது 4000 கோடி கும்பாபிஷேகம் அவங்க ஒரு தரவா இருக்காங்களே. உங்களுடைய இந்து முன்னணி என்ன பண்ணிட்டு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கோயிலுடைய சொத்துகள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்து முன்னணி என்ன பண்ணிச்சு? அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னன்றது அவர் கேள்வி என்னன்னா, ஐயா அவர் கேள்வி என்னன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன பண்றாங்க? இந்து முன்னணி விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்த்த குமார் இந்து முன்னணி கேஸ் போட வேண்டியதானே? அப்படி விட்டு பாஜக கேஸ் போட வேண்டியதானே? வடபழனி நான் கேக்குறது நன்றி நன்றி. நான் விக்கி கிட்ட வரேன். விக்கி ரொம்ப சிம்பிள். விக்கி இது நான் கேக்குறது என்னன்னா, அந்த கோயில்கிட்ட டாக்குமெண்ட் இல்ல, ரெஜிஸ்ட்ரியில இல்லையா? உங்களால எடுக்க முடியாத இந்து முன்னணியால? அவரோட குற்றச்சாட்டு அரசு என்ன பண்ணுது? எச்ஆர்என்சி இருக்கிற கண்ட்ரோலுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அமைதி 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 அமைதி. நீங்க தான் அதுக்கு கேள்வி கேட்கிறேன். ஐநான் சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்து முன்னணி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல ரைட். ஆனா அவருடைய வாதம் என்ன, இந்து முன்னணி வந்து பண்றதுக்கு முன்னாடி அரசு தானே எச்ஆர்என்சி நீங்க வந்து கோவில் சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு சொன்னீங்க. சொத்து அப்படிங்கிறது ஆகும்னா எது கோயிலுடைய சொத்தா இருக்கோ அது எச்ஆர்என்சி கோயிலுடைய சொத்துன்னா எச்ஆர்என்சியை தாண்டி போகவே முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சு